வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசிரியருடன் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம பதிவுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனிமனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது, கிரகங்கள், ராசி கட்டங்கள் நிறையா உள்ளுக்குள்ள போட்டிருக்கோம். நம்ம கிரகங்களின் வரலாறுலாம் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அடிப்படை ஜோதிடம் புரியும். இது பார்க்கறதுனால ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நம்ம பண்டைய தமிழர்களால் வழங்கப்பட்ட கலை, ஆயக்கலைகளை 64 ஒரு கலையாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம பண்டைய தமிழர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இதை நம்பி நீங்கள் பாருங்கள். இந்த கலையினுடைய அடிப்படை உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு முன்னேற்றம் வரும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ராசி கட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேச ராசியை பற்றி நான் சொல்லிட்டேன், ரிஷப ராசியை பற்றி சொல்லிட்டேன். இப்போ மிதுன ராசியை பற்றி சொல்ல போகிறேன் நான். இது காலபுருஷ லக்னத்துக்கு 3ஆம் ராசியாக வருது. இந்த ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள், அதாவது ஒரு பெண் வீணையோடு இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஆண் கதையோடு இருக்கிற மாதிரியும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்டைய தமிழர்கள் சித்தர்களினால கொடுக்கப்பட்டது. இது காலபுருஷ லக்னத்துக்கு 3ஆவது ராசிங்கிறங்காட்டிக்கு 60 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளார இந்த ராசியினுடைய அடக்கம் வரும். இதில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் 2 பாதமும், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூசம் 3 பாதமும் இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது ஒரு ராசி கட்டம். 3 நட்சத்திரம் உள்ள இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி இருக்காங்க. அதில் மிருகசீரிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாகவும், திருவாதிரைக்கு ராகு அதிபதியாகவும், புனர்பூசத்துக்கு குரு அதிபதியாகவும் வருவார். இந்த ராசியில் ஆட்சி பெற்ற கிரகம் புதன். புதன் தான் இந்த கிரகத்தில் ஆட்சி உடைய கிரகம். இது ஒரு உபய ராசி. இது ஒரு ஆண் வீடு. அதே மாதிரி இது ஒரு காற்று ராசி. இது திசைகளில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசைக்கு சேரும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். இதில் தர்மம், கர்மம், காமம்ங்கிற இதில் இது சேரும். காமம்னா இன்பம். அதாவது இந்த ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டப்படாமல் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா இருப்பான். இன்பமான வாழ்க்கை வாழணுங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா இருப்பான். அதைத்தான் சொல்ல வரேன் நான். இந்த காற்று ராசியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஏரோநாட்டிக்கலில் இருப்பாங்க. இவன் நல்லா படித்தோம்னா ஏரோநாட்டிக்கலில் இவங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த காற்று ராசிகள் வலுத்தவங்க தான் ஏரோநாட்டிக்கல்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நியூமெட்டிக், அதாவது இந்த காற்று சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. நியூமெட்டிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இவங்க தான் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதுக்காக தான் இதை அதாவது இந்த தொழில் துறையில் ஒதுக்கும் போது, அதே மாதிரி இந்த காற்று மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு வரும். அப்புறம் திசைகளில் பார்த்திங்கன்னா இவங்க மேற்கு திசை. அதுக்கப்புறம் இந்த தாது மூலம் ஜீவன் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இது ஜீவனுக்கு சேரும். இந்த ஜீவனுங்கிறது எப்படின்னா மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள், இது மேலெல்லாம் அவங்க ரொம்ப ஈடுபட இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராசி நல்லா இருந்துச்சுன்னா பிடிக்கும். அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி அதாவது எப்படின்னா மாடு வளர்க்குறது, கோழி பண்ணை வைக்கிறது, இந்த மாதிரி இது மட்டுமே 10 மணினா பத்தாது. உறுதியாக இது மட்டுமே 10னா பத்தாது. மற்ற கிரகங்களோட சப்போர்ட் இருக்கணும். இது ஒரு அவுட்லைன். அதாவது எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு ஒரு கிரகம் முடியாது. 2-3 கிரகங்களோட காம்பினேஷனில் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். ஆனால்
இது வந்து அந்த காம்பினேஷனில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பச்சை நிறத்துக்கு, அதாவது இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த பச்சை கலர்லாம் ரொம்ப பிடிக்கும், பச்சை கலர் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவங்க விரும்பி வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இந்த கிராமங்கள்லையோ இந்த மலைப்பிரதேசங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். ஏதாவது டூர் போகணுன்னா கூட பெரிய பெரிய சிட்டியில் போய் ஒரு ஒரு அட்வான்ஸ்டு இதை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆணி மாதம், அதாவது சித்திரை வந்து மேசமும் ரிஷபம் வந்து வைகாசி மாதமும் இது வந்து ஆணி மாதமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உடம்புல குறிக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா கழுத்து, இந்த தோல், இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு வரும். எதுக்கு இந்த கழுத்து தோல்லாம் சொல்ல வரோம்னா, ஆக்சுவலாக இவங்களுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்துச்சுன்னா அதில் இவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக போவாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்து படித்தா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம கொண்டு வரலாம். இவங்க டாக்டருக்கு படித்தால் அதாவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக வருவாங்க, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்து படிக்கலாம். படித்தோம்னா இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் செட் ஆகும். ஏன்னா இவங்க வந்து இந்த இந்த ஜீவனுங்கிறவங்காட்டிக்கு இது மேலே பற்றுள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது ஊசி போடுறதுக்கு நம்ம கால்நடை மருத்துவர்கள்லாம் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி போகிறது கூட செட் ஆகும். அது மற்ற கிரகங்களுடைய அமைப்பை சேர்த்து வச்சு பார்த்து முடிவு பண்ணுறது. இது ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு முடிவு பண்ணுறது கிடையாது. இந்த ராசி அதிபதி புதன் சரிங்களா, நல்லா கணக்கு போடுறவராக வருவார். அதாவது இந்த பெரும்பாலும் இந்த அதிபதியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கணக்குன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு செட் ஆகும். இது எல்லாமே வந்து நிறைய காம்பினேஷன்ஸோடு பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது சும்மா ஒரு அவுட்லைனுக்காக மிதுன ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது. இது 3ஆம் பாவகம். இந்த பாவகத்தினுடைய இது என்னென்னா, இது ஒரு சிறு காமம், அதாவது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் சிறு காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமத்திரிகோணத்தில் இது ஒரு பாவகமாக வந்து சேரும். இந்த பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முயற்சி, இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாட ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அதை நல்ல முறையில் முயற்சி இப்போ செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, முயற்சி செய்வாங்க. ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்து இந்த பாகம் நல்லா இருந்தால் தான். இந்த பாகம் கெட்டு போச்சுன்னா ஒரு வேலையை சொன்னோம்னா அதுக்கான ஒரு முயற்சியோட செய்ய மாட்டேங்கிறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால் இந்த பாகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சிங்கிறது நல்லா வரும். அதே மாதிரி இந்த பாவத்தை வந்து சகோதர ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பாவத்தை வச்சு தான் சகோதரருடைய அமைப்பை வந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பின்வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ஒரு அவுட்லைனுக்காக இந்த மாதிரி நம்ம இருக்கிறதை வச்சு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்கு, நட்சத்திர காலம் இருக்கு, அந்த கிரகம் என்ன வலிமையில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய நம்ம ஆய்வுகள் செய்து தான் வந்து பலன் எடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற இதே வந்து உங்களுக்கு அவுட்லைனில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்கள் அவுட்லைனில் இதெல்லாம் வந்து சேரும். இது மிதுன ராசிக்கு உண்டானது. இனி வரும் பதிவுகளில் கடகராசி பார்க்கலாம், மற்ற ராசிகள் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.